ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த கருட புராணம் கூறுற பிறப்பின் ரகசியம் என்ன, அது பற்றி என்ன சொல்கிறது கருட புராணம், அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது பிறப்பு என்பது எப்படி நடக்கிறது என்றால், நாம் நினைத்தவுடன் பிறக்க முடியாது. இது பகவத் சங்கல்பம். பகவான் நினைத்தால்தான் நம்மால் பிறக்க முடியும், இல்லை என்றால் நம்மால் பிறக்க முடியாது. இதுவரை நாம் பார்த்தோம்னா எத்தனையோ பிறவி எடுத்திருப்போம். ஆனால் நாம் நினைக்கிறது இதுதான் நமக்கு முதல் பிறவின்னு. அது அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம். ஆனால் எந்த பிறவி என்று நம்மால் சொல்ல முடியாது. நிச்சயமாக ஏதோ ஒரு பிறவி எடுத்திருப்போம். இப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச ஒரு புண்ணியத்தின் காரணமாக நாம் இப்போது மனித பிறவி எடுத்துள்ளோம். இது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பிறவி. இந்த பிறவியில் நாம் பகவானை நினைத்து மீண்டும் பிறவாத நிலை அடைய என்ன வழி என்று தேடி நாம் அதை செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பிறவி இந்த மனித பிறவி. இது முன்னாடி எடுத்த பிறவிலாம் ஏதோ ஒரு உயிரினமாக இருக்கலாம். எல்லாமே மனுஷ பிறவி தானான்னு கூட சொல்ல முடியாது. அதாவது பகவான் இதையெல்லாம் நம்மிடமிருந்து மறைத்து விடுவார். அதனால்தான் நம்மால் நிம்மதியாக வாழ முடிகிறது. போன ஜென்ம ஞாபகம் மட்டும் இருந்து விட்டால் நம்மால் நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்வு என்பது வாழ முடியாது. அப்போ இந்த மனுஷ பிறவி என்பது எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? அதாவது இந்த மனுஷ பிறவி என்பது நாம் முன் ஜென்மாவில் செய்த கர்ம வினை. நல்ல கர்மா என்றால் நல்ல பிறவி, தீய கர்மா என்றால் அதற்கேற்ற ஒரு பிறவி, இப்படியெல்லாம் வாய்க்கிறது. இந்த மனித ஜென்மத்தில் நாம் நல்ல கர்மம் செய்தால் நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை, தீயவை செய்தால் சற்று துன்பமான வாழ்க்கை, இவைதான் நாம் வாழ முடியும். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அந்த கடவுளின் சங்கல்பம் தான். நமக்கு பகவான் என்ன பிறவி எப்படி தர வேண்டுமோ அதன்படி தருகிறார். ஒரு ஜீவன் பிறக்கும் போது பகவான் சங்கல்பம் செய்கிறார். என்னென்றால், இந்த ஜீவன் இந்த ஊரில் பிறக்க வேண்டும், இந்த இடத்தில் பிறக்க வேண்டும், இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், அதாவது இந்த தாய் தந்தையாருக்கு பிறக்க வேண்டும் என்றெல்லாம் பகவான் சங்கல்பம் செய்கிறார். என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை பார்க்க வேண்டும், எல்லாமே அந்த பகவானுடைய சங்கல்பம் தான். அதன்படிதான் எல்லாமே நடக்கிறது. அதை மீறி ஒன்றும் நடக்காது. பகவான் இதையெல்லாம் முன்கூட்டியே நிர்ணயித்து விடுகிறான். இந்த ஜீவனை பற்றி உள்ள எல்லாவற்றையும் நிர்ணயித்து அதன்படிதான் பிறக்க வைக்கிறான். எனவே அதன்படிதான் நாம் பிறக்கிறோம். ஆக இந்த ஜென்மம், இந்த வாழ்வு என்பது எல்லாமே அவனுடைய சங்கல்பம் தான். நிறைய புண்ணியம் செய்திருந்தால் நன்றாக நமக்கு நல்ல பிறவி கிடைக்கும், நல்ல ஒரு வசதியான வாழ்வு கிடைத்திருக்கும். அதுபோல் தீய கர்மா இருந்தால் அதுக்கேற்ற போல் துன்பமான வாழ்வு தான் கிடைக்கும். ஒரு பிறவி என்பது அதாவது மனித பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய புண்ணியத்தின் பலனாக எப்படி வேண்டுமானாலும் நாம் எடுக்கலாம். அதுக்கேற்ற பிறவி, அதுக்கேற்ற ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க, அது எந்த பிறவியோ அந்த புண்ணியத்தின் பலன் நிச்சயமாக கிடைக்கும். பகவான் கொடுத்தே தீர்வார். இது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே விஸ்வரூப தரிசனம் நடக்கும் பாருங்க. அப்போ யானை வரும், உள்ள ஒரு பசு வேற வரும். யானை கொஞ்சம் நேர்னு அதுக்கப்புறம் 3 தடவை பிளிரும் பாருங்க. அப்போ வந்து அந்த திரையை எடுப்பாங்க. திரையை எடுத்து அந்த யானைக்கு தான் முதல் தரிசனம் பெரிய பெருமாள் கொடுப்பார் ரங்கநாதர். ரங்கநாதர் முதல்ல பார்க்குற யாருன்னா அந்த யானையை தான். அதே மாதிரி முதல் தீர்த்தம் கூட அந்த யானைக்கு தான். அப்படியானால் அது ஒரு யானை தான். இப்போ அந்த யானை போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கும் பாருங்கள். எனவே எந்த பிறவியாக இருந்தாலும் நாம் புண்ணியம் செய்திருந்தால் அதுக்கேற்ற புண்ணியத்தின் பலமை நிச்சயமாக கருட கொடுப்பார் என்று பகவான் கருட புராணத்தில் கூறியிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் கருடனுக்கு கூறியதுதான் கருட புராணம், அதில் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனுபவம்.